ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு 2 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய சில்லி சட்னி, அதாவது கார சட்னின்னு சொல்லுவாங்க, மிளகாய் சட்னின்னு சொல்லுவாங்க, அது நம்ம செய்ய போறோம். அது வந்து வீட்டு தக்காளி வெங்காயம் அதெல்லாம் இல்லைன்னா கூட இது செஞ்சிடலாங்க. இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப சுவையா இருக்கும். கோதுமை தோசை மைதா தோசைக்கு ரொம்ப மேட்சா இருக்கும். இப்போ எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. முதல்ல மிளகாய் தூள் வந்து நான் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த மிளகாய் தூளுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு, ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இது வந்து நச்சு போடுவோம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை தேவை, உப்பு தேவை. அது வந்து அப்புறம் நல்லெண்ணெயில தான் தாளிக்கணும். ஏன்னா மிளகாய் அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெய் வந்து சூட்டை தணிக்கும். நல்லெண்ணெய் தான் பெஸ்ட். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு வானொலியை வந்து அடுப்புல வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து வானொலி வந்து ஹீட் ஆகட்டும். அதுக்கடையில இந்த பூண்டை வந்து நச்சுக்கலாம். நச்சுதான் போடணும். இது மாதிரி கல் யூஸ் பண்ணி நச்சுக்கோங்க. இது மாதிரி பூண்டு நல்லா நச்சுக்கணும். நச்சு போட்டாதான் நல்லது, வாசமாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு சட்டி காஞ்சிருச்சு. காஞ்சதோட நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். நான் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம மிளகாய் தூளை வந்து டேரக்டா சாப்பிட போறோம். ஸோ சூடா இருக்கும். அதுக்கு வந்து குளிர்ச்சி நல்லெண்ணெய். ஸோ 4 டீஸ்பூன் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கங்க. இப்ப நல்லெண்ணெய் வந்து கொதி வந்ததோட நம்ம வச்சிருக்க 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு, நச்ச பூண்டு, மிளகாய், இது கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டுருவோம். இப்ப இது மாதிரி வந்தது முருகனத்தோட நம்ம வச்சுருக்கோம் பாத்தீங்களா, 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் அதோட சேர்த்துருங்க. அவ்வளவுதான். நமக்கு இப்ப உப்பு சேர்த்துடலாம். உப்பு தேவைக்கேற்ப. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சா கருகி போயிடும். ஏன்னா மிளகாய் பொடி போட்டு வந்து கருக கொடுத்துரும். உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, நமக்கு இன்ஸ்டன்டான சட்னி ரெடி ஆயிடுச்சு. விவர்ஸ், இங்கே பாருங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு சட்னி. ரொம்ப 2 மினிட்ஸ்லாம் செஞ்சேன். ஜஸ்ட் மிளகாய் தூள் பூண்டையும் நச்சு போட்டு செஞ்சது தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்து இட்லிக்கு மேட்சாக இருக்கும், தோசைக்கும் மேட்சாக இருக்கும். செஞ்சு பாருங்க. ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.